ஆலூர் இந்த விவகாரங்களை ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். தொடக்கத்தில் இப்போ திரு விஜயனுடைய மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கை, அதில் ஆளுநர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூடவே இதை வந்து தவேகா எப்படி அணுகுகிறது? ஏன்னா பல்வேறு கட்சிகளிடம் அவங்க ஒரு இன்னைக்கு வந்து ஆதரவும் கேட்டிருக்கிறாங்க. அப்படி ஆதரவு கேட்டிருக்கக்கூடிய சூழலில் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு கட்சி இதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதை உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன திரு ஷானவாஸ்? தனிப்பெருங்கட்சியாக தவேகா உருவெடுத்திருக்கிறார்கள். தவேகாவை ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும் ஆளுநர். ஆனால் அவர் எண்ணிக்கையை ஆளுநர் மாளிகையிலேயே நிரூபிக்க சொல்லி கேட்பது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அவர் பதவியேற்பு செய்து வைத்துவிட்டு சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்ல வேண்டும். அதுதான் சரியான வழிமுறை. ஆனால் ஆளுநர் வழக்கம் போல எப்படி தமிழ்நாட்டிற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுவார்களோ அதையே இந்த ஆளுநரும் கடைபிடிக்கிறார். தவேகா விஷயத்திலும் அது நடக்கிறது. இது ஒரு பார்வை. ஆனால் இப்படி ஆளுநர் செய்வதை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதை எல்லா கட்சிகளும் பேசிக்கொண்டிருக்கின்றன. தவேகாவோடு நேற்று சேர்ந்த காங்கிரஸ் கட்சி அவர்கள் எதற்கு போராடுவார்களோ இல்லையோ இன்றைக்கு இதற்கு ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த கட்சி கூட போராடுகிறது. எல்லா கட்சிகளும் கண்டித்திருக்கிறார்கள். ஆளுநர் இப்படி செய்வது முறையல்ல என்று திமுக கூட்டணி கட்சிகள் கூட கண்டித்திருக்கிறோம். ஆனால் கண்டிக்க வேண்டிய கட்சி கண்டித்திருக்கிறதா என்று பார்த்தால் வழக்கம் போல அமைதி காக்கிறார்கள். அந்த கட்சியின் கருத்து என்ன என்பதை அறிய முடியவில்லை. ஆளுநர் அந்த கட்சியை தவேகாவை பதவியேற்பு செய்யாமல் இழுத்தடிக்கிறார், அரசியலமைப்பு சட்ட கடமை ஆற்ற தவறுகிறார் என்று சுட்டிக்காட்டுவதற்கு கூட அந்த கட்சி தயாராக இல்லை. இதுதான் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட். இதுவே 108 சீட்டு இன்றைக்கு திமுகவிடம் இருந்து ஆளுநர் இப்படி திமுகவை பதவியேற்பு செய்ய அழைக்காமல் இருந்தால், இழுத்தடித்தால், இப்படித்தான் திமுக இப்படி அமைதி காக்குமா? ஒரு கேள்வி கூட கேட்காமல் கடந்து போகுமா? ஊரெல்லாம் திமுகவுக்காக பேச வைத்துவிட்டு ஊரெல்லாம் திமுகவுக்காக பேசும்போது திமுக அமைதியாக இருக்குமா என்பது நம்முடைய கேள்வி. அப்போ ஆளுநரை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத கடந்த 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். சட்டமன்ற பேரவையில் எழுதி கொடுக்கப்பட்ட உரையை படிக்காமல் தன் விருப்பத்திற்கு ஆளுநர் ஒரு உரையை படித்த போது, அரசியலமைப்பு சட்ட கடமையை ஆற்ற தவறிய போது அந்த இடத்திலேயே ஆளுநரை வைத்துக்கொண்டே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளுநர் பேசியது அவை குறிப்பில் ஏறக்கூடாது என்று சொல்லி அங்கேயே பதிலடி கொடுத்து தன்னுடைய உறுதித்தன்மையை காட்டினார். 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தவறிய போது நீதிமன்றத்திற்கு சென்று, உச்சநீதிமன்றத்தில் சென்று அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வாங்கினார். அப்போ சட்டமன்றத்தில் நேரடியாக பதிலடி, மக்கள் மன்றத்தில் போராட்டம், நீதிமன்றத்தில் சென்று அதற்கு உரிய நீதி, இப்படி பல முனைகளிலும் ஆளுநரை எதிர்த்துத்தான் கடந்த காலங்களில் போராடி வந்திருக்கிறோம். ஆளுநர் மாளிகைக்கு முன்பே போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க, அவங்க கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லி நாமெல்லாம் போராடாம இல்லை, ஆளுநருடைய செயல்களை எதிர்க்காம இல்லை. அப்படித்தான் இங்கே வந்து நாம பழக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இப்போ ஆளுநர் செய்வது வரம்பு மீறல் என்பது தெரிந்த பிறகும் கூட கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிக்க மறுப்பதும், மக்கள் வெளிப்படுத்தாமல் அமைதி காப்பதும். இன்னைக்கு தவேகாலிருந்து திரு அருண்ராஜ், அதே போல திரு சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள்லாம் ஆதரவு கேட்டு வெவ்வேறு கட்சி அலுவலகங்களுக்கு சென்ற போது பேசும்போது, இது மேண்டேட் எங்களுக்கு இருக்கு, ஆளுநர் இப்படி செய்யறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப மக்கள்கிட்ட அதை விட்டுறாங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதா அதை பார்க்க வேண்டியிருக்கா? இவங்க அமைதியா இருக்கிறதே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க கண்டிக்காமல் மௌனம் காப்பதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ரெண்டையும் தானே மக்கள் பார்ப்பாங்க, ஒரு சைடு மட்டுமா பார்ப்பாங்க? இதையும் தானே பார்ப்பாங்க. அப்போ இதுதான் அந்த கட்சியின் நிலை. இப்போ பிஜேபியை எதிர்க்கலாம், விஜயை வைத்துக்கொண்டு பிஜேபியை எதிர்க்கலாம் என்பது காங்கிரஸ் நிலைப்பாடா இருக்கு. பிஜேபியை எப்படி எதிர்ப்பீங்க? ஆளுநர் யார் சொல் கேட்டு ஆளுநர் இப்படி செய்யறாரு? ஆளுநர் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் செய்யறாரா அல்லது டெல்லியின் கட்டளைக்கு ஏற்ப செய்யறாரா? அப்ப காங்கிரஸோடு விஜய் அடி சேர்ந்து விட்ட பிறகு இந்த ஆட்டத்தை பிஜேபி ஆடத் தொடங்கி இருக்கிறது. அது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அப்ப இதற்கு பின்னால் இருக்கிற அரசியலை பேசித்தான் ஆகணும். ஊர்ல உள்ள எல்லாரும் பேசுறோம், பேச வேண்டிய பேச மாட்டாங்க. சொந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் போராட்டம் நடத்துதுல்ல,
இல்ல இப்ப இன்னொரு பக்கம் நீங்க வந்து இப்ப காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்ததுக்கு போராடும், தாவேக்கா போராடாதா? இல்ல, காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததுக்கு அவங்க சொன்னது மதவாத கட்சிகளை புறக்கணித்து அவர் செயல்படுறாரு, அதனால நாங்க ஆதரிக்கிறோம் மதச்சார்பின்மைக்காக அப்படிங்கிறது அவங்க லைன். அதே போல இப்ப அவருக்கு ஆதரவு கேட்டிருக்கிறதுமே கூட மதச்சார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவை மட்டும்தான் கேட்கிறோம்ன்றாங்க. என்டிஏல நாங்க கேட்கல அப்படிங்கிறாங்க. அப்ப அதுல அவர் உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பார்க்கலையா? தமிழ்நாட்டு மக்கள் இந்த நிலையிலும் கூட பாஜகவுக்கு ஒரே ஒரு தொகுதியைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். பாஜக தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படுகிற கட்சி என்பதை கடந்த 3 நாடாளுமன்ற தேர்தல்கள் நிரூபித்திருக்கிறது. இந்தியாவே மோடியை ஏற்றுக்கொண்ட போது, இந்தியாவின் பல மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடித்து விட்ட போது 2014 தேர்தல், 19 தேர்தல், 24 தேர்தல் என்று 3 முறையும் பாஜகவை நிராகரித்த மண் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட மண்ணில் ஒட்டுமொத்த மக்களின் அபிமானத்தை ஒருவர் பெறணும்னா பாஜகவோடு அணி சேர்ந்து அதை பெற முடியாது. ஊருக்கெல்லாம் தெரிஞ்சது, இது விஜய்க்கு தெரியாம இருக்குமா? எனவே விஜய் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை நேரடியாக வெளிப்படையாக எடுக்க முடியாது. எடுத்தால் அவருடைய அரசியல், அவருக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் அது பின்னடைவை சந்திக்கும். எனவே அதனை நேரடியாக அவர் செய்ய முடியாது என்பதனால, அதே நேரத்தில் நேரடியாக பாஜக எதிர்ப்பை செய்யக்கூடிய துணிவும் அவருக்கு இல்லை என்பதனால இந்த ஆட்டத்தை அவர் ஆடுறார். அப்போ காங்கிரசுக்கு இன்னைக்கு என்னன்னா, காங்கிரசுக்கு திமுக அணியிலிருந்து வெளியேறி விஜயோடு சேர வேண்டும் என்பது அவருடைய உள்ளூர விருப்பம். அவங்க எல்லா மாநிலத்திலையும் இப்படித்தான் செஞ்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் நம்பகமான ஒரு பார்ட்னர் இருக்கும்போது அந்த பார்ட்னருடன் முரண்பட்டு திடீர்னு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதும், தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு சொதப்புவதும் எல்லா மாநிலத்திலையும் பார்க்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. தேர்தலுக்கு முன்னாலே இதை ஆரம்பிச்சாங்க. தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு ஒத்துழைப்பு இல்லாத நிலை வந்தது. பிரச்சாரத்துக்கு எல்லா இடமும் போனார் முதலமைச்சர், திமுக தலைவர். ஆனால் எந்த இடத்துக்கெல்லாம் ராகுல் வந்தாருன்னு பார்க்குறோம். ஒரே ஒரு மேடையை கூட அவங்க பங்கிட்டு கொள்ளலை. இப்படியான சூழல்ல எப்படி களத்துல ஒரு ஒற்றுமை நிலவும்? ஓகே, இதுல அவங்க பின்னடைவை சந்தித்ததுக்கு அதுவும் தானே காரணம். போதுமான எதிர்ப்பையோ அல்லது வெளிப்படையா அவர் ஏன் பதிவு பண்ணலைங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்தே வைக்கிறீங்க. ஆளுநர் காலதாமதிக்க கூடாது, விஜய்க்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கணும், ஆனா அதை கேட்க வேண்டிய இடத்துல விஜய் இல்லை அப்படிங்கறத சுட்டி காட்டுறீங்க. பேசலாம், நம்ம முதல் கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன். இல்ல, இதை விஜய்கிட்ட மட்டும் கேட்கல. கடந்த காலங்களில் அதிமுக ஆளுநர் விஷயத்துல அமைதி காத்த போது இதே தான் கேட்டோம். ஓகே, ரைட். அதிமுகவை நோக்கி கேட்டிருக்கோம் நம்ம. ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இம்ரான், சட்ட ரீதியா பிளஸ் பொலிட்டிக்கலா எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்துல ஆளுநருடைய நிலைப்பாடு? அவர் ஒரு லீகல் ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் இந்த முடிவை எடுக்கிறார் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? பொலிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சட்ட ரீதியா வரதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு ஆங்ஸைட்டியில இருக்கிறதுக்கு காரணம், நாம எல்லாம் இங்க உட்கார்ந்து இதை பற்றி பேசுவதற்கு காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு முடிவை எடுப்பதற்கு தாமதப்படுத்துவதுதான். அவர்கள் இருவரும் ஒரு முடிவை எடுத்து, ஆம் இல்லை, விஜய் உங்களிடம் ஆதரவு கோரியிருக்கிறார், அவர் மதச்சார்புள்ள கட்சிகளுடன் செல்ல மாட்டேன், உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு நீங்கள் ஆம் என்று பதில் சொல்ல வேண்டும், இல்லை என்று பதில் சொல். ஆம் என்று சொன்னால் கொடுத்திருந்திருக்கலாம். கவர்னர் இவ்வளவு பிரச்சனை பண்ண வேண்டிய அவருக்கே ஆப்ஷனே இல்லாம போயிருக்கும். தட் இஸ் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். சோ இந்த அதுல ஒரு கேள்வி இம்ரான், நீங்க சொல்லக்கூடியது மாதிரி அவங்க உடனடியா ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா இவர்களுடைய ஆதரவை பெற்றுட்டு ஆளுநரை அவர் சந்திச்சிருக்கலாமா அல்லது ஆட்சி அமைக்க கோரிக்கை விடுத்திருக்கலாமா? அதை எப்படி பார்க்கலாம்? அதுதான் இப்போ நீங்க கேட்ட குவெஸ்டனுக்கும் லீகல் பாயிண்ட்டுக்கும் வரேன். அதை வாங்கிட்டு ஆளுநர் கிட்ட போயிருந்தாங்கன்னா அப்சல்யூட்டா அவரால் எதுவுமே செய்ய முடியாது. நேரடியா திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க அனுமதித்து அதன் பிறகு முதலமைச்சர் கொடுக்கும் பட்டியலின்படி அமைச்சர்களை அவர் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் கொடுத்திருப்பார். இப்போ இது எப்படி நடக்குதுன்னா, கான்ஸ்டிடியூஷன் நிறைய பேர் இப்போ காலையில இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் கவர்னர் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் இஸ் கம்ப்ளீட்லி சைலண்ட் ஆன் திஸ் ஆஸ்பெக்ட். ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஹங் அசம்பிளி வந்துருச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே சொல்லப்படலை.
அது வந்து என்டையரா கவர்னரோட டிஸ்கிரிஷனுக்கு விட்டுட்டாங்க. த கவர்னர் ஷால் அப்பாயிண்ட் த சீஃப் மினிஸ்டர். நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணும்போது கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில நடந்த டிபேட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, பிரிவுகள், அது முடிஞ்ச உடனே ஷெட்யூல் ஆரம்பிக்கும். ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 சொல்லிட்டு ஷெட்யூல் 1 வந்து மாநிலங்களோட அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஷெட்யூல் 4 சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கவர்னர்ஸ் அப்படின்னு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்போவே கான்ஸ்டிடியூஷன் அது அக்செப்ட் ஆயிருக்கு. அதுல வந்து கவர்னர்ஸ் இந்த மாதிரி சமயங்கள்ல எப்படி தேர்ந்தெடுக்கணும், யார முதலமைச்சர் ஆக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது கவர்னர்ஸ்க்கு. அதுக்கு பிறகு அதுல ஷெட்யூல் 3A ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது வந்து பிரசிடென்ட்டோட பவர்ஸ், பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணும்போது சென்டர்ல என்னென்ன. அது வந்து என்ன பாத்தீங்கன்னா, நம்ம நவம்பர் 26, 1949 நம்ம வந்து அது கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் ஆகும் போது, அதை அடாப்ட் பண்ணும் போது, அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர்ல அந்த 2 ஷெட்யூலையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டிடி அவர் தான் ப்ரொபோஸ் பண்றாரு. ஷெட்யூல் 4 டெலீட் பண்ணிடுறாங்க, ஷெட்யூல் 3 இன்க்ளூடே பண்ணாம. அப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதெல்லாம் நம்ம கன்வென்ஷனுக்கு விட்டுடுவோம். லெட் அஸ் நாட் லே டவுன் ரூல்ஸ் ஃபார் த கவர்னர்ஸ் அண்ட் த பிரசிடென்ட்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் சைலண்ட் ஆயிடுச்சு.